சூப்பர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐ எம் சத்யா சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். மீன் பொளிச்சது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் சிக்கன் வச்சு செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் செஞ்சு பார்த்தேன். நிஜமாலே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த ரெசிபி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் garlic ginger paste, 1 spoon lemon juice, salt as per taste. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம சிக்கனை இது கூட ஆட் பண்ணணும். இன்றைக்கி நான் 200 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ அந்த சிக்கனை இதை மாதிரி கட் பண்ணிக்கோங்க, நல்லா மசாலா உள்ளே இறங்குறதுக்காக. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவில் நல்லா சிக்கன் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அதை சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஃப்ரை வந்து டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம், ஒரு 50% ஃப்ரை பண்ணால் போதும். பேனில் ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம மசாலாவோட போட்டிருக்க சிக்கனை இந்த ஆயிலில் போட்டுடலாம். பாருங்க, இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் சிக்கனை. சிக்கன் ஃப்ரை ஆகிட்டு இருக்கு, நல்ல ஒரு ஸ்மெல் வருது. இப்போ சிக்கன் 50 to 60% நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கான கிரேவியை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆனதும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்க கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கார்லிக் ஃப்ரை ஆனதும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கறி லீவ்ஸு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவில் இருக்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து வாழை இலை எடுத்துக்கோங்க. இதை நம்ம டைரெக்டாக கேஸ் ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். எதுக்காக இதை பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது இலை கிழியாமல் இருக்கிறதுக்காக. பாருங்க, ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் இதை மாதிரி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அடுத்து பேக்கில் இப்படி ஹீட் பண்ணிக்கோங்க. 2 சைடுமே நல்லா ஹீட் பண்ணியாச்சு. இப்போ ஹீட் பண்ண இலையில கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்க கார்லிக் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க கிரேவியை ஆட் பண்ணிக்கோங்க.
இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க சிக்கனை இதுக்கு மேலே வச்சிடலாம். இப்போ நம்ம இலையை மடிச்சிக்கலாம். வாழை நார் கிடைச்சாலும் இதில் கட்டிக்கலாம், அப்படி இல்லைனாலும் நூல் வச்சு கட்டிக்கலாம். எனக்கு இன்றைக்கி வாழை நார் கிடைக்கல, அதனால் நான் நூல் வச்சு கட்டுறேன். பாருங்கள், இலை பிரிஞ்சு போகாத அளவுக்கு கயிறு வச்சு நல்லா கட்டிக்கோங்க. அடுத்து இப்போ ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றி இதை ஃப்ரை பண்ணிடலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம இந்த லீவ்ஸை வச்சிடலாம். இதை இப்போது கவர் பண்ணிடலாம். இப்போ நம்ம மூடி வச்சு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு சைடு நம்ம திருப்பி வைக்கலாம். திருப்பியாச்சு. இப்போ அகைன் 5 மினிட்ஸ் நம்ம இதை வேக விட்டுடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வாங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இதை சாப்பிட்டு பார்க்க போறேன். சூப்பர் ரெசிபி செஞ்சாச்சு. இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். நிஜமாலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் டு I am Sathiya சேனல். Bye. Thank you.